தேசத்தில் எதுவும் நடக்கும். கவலைப்படாத தாயி, வானத்து மனுஷங்களை நினைச்சுக்க. வருவாக, கண்டிப்பா வருவாக. வந்து கற்பக மரத்தை காட்டுவாங்க. அதுகிட்ட கேட்டு ஒரு குழந்தை என்ன 100 குழந்தை பெத்துக்க. ஏன் ரம்யா, ரம்யா, நட்டி, நட்டி, நட்டி வந்துட்டியா? உனக்கு ஒன்றும் ஆகலையே. எனக்கு என்ன ஆகும்? நான் என்ன போர்க்காலத்துலேருந்தா வரேன்? பேசுவேன் யூ இடியட். ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை. உன்னை போக விட்டது பெரிய தப்புன்னு சிவா புதியாக குதிச்சுட்டு இருந்தார். ராத்திரி காடெல்லாம் தேடிட்டு வந்து 12 மணிக்கு தான் படுத்தார். இவ்வளோ டென்ஷன்? நானே புதுசாக காட்டுக்குள்ளே போகிறேன். ஆமாம், நீ பெரிய தாரசன், காட்டுக்குள்ளேயே இருப்ப. அந்த கோவிந்தன் வேற இந்த காட்டை பற்றி என்னெல்லாமோ சொல்லி என்னை பயமுறுத்தி வச்சிருக்காரு. வயசில் ஒரே புள்ளியை கரைச்சிட்டு இருந்தது. ஆமாம், எங்கே போயிட்ட நீ? ரம்யா, நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இன்ஃபேக்ட் அந்த கற்பக மரத்தை என் கண்ணால் பார்த்துட்டேன். என்னது, கற்பக மரத்தை பார்த்தியா? அது மட்டும் இல்லை, அந்த கற்பக மரத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன நட்டி சொல்கிற? ஆமாம் ரம்யா, அந்த வாழ்த்து மனுஷங்களோட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு சாரி இன்னிக்கே சாயந்தரம் 4 மணிக்கு. நட்டி விளையாடாத, பி சீரியஸ். கற்பக மரம்னு ஒன்று இருக்கா நிஜமாவே? இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். குழப்பாத. சரி, இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். நிறைய ஷூட் பண்ணியிருக்கேனே. எங்கே போட்டு பார்க்கலாம்? இப்போ வேண்டாம், அதான் அந்த கற்பக மரத்தை உங்களுக்கு நேர்லேயே காட்ட போகிறேனே. இல்லை, நான் இப்போவே பார்க்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ வேண்டாம் ரம்யா, இதை பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதை நான் டிசைட் பண்ணுறேனே. சிவா வா வா, உள்ள வா. ஏய் சிவா, அந்த கற்பக மரத்தை பார்க்கணுமா? நான் காட்டுறேன் உனக்கு. ஷடா, இங்கே இந்த கேசட்ஸ்லாம் கொடு. இல்லை சிவா, எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு. நான் எடுத்த கேசட் எல்லாத்தையும் தரேன் உங்ககிட்ட. அந்த கற்பக மரத்தை பார்த்துட்டு அப்புறம் அதை பார்த்தா தான் அதில் இருக்க விஷயம் எல்லாம் புரியும். நோ, நீ ஷூட் பண்ணதான் இங்கே தானே இருக்குது, நானே எடுத்துக்கிறேன். நீ ஷூட் பண்ண அந்த வீடியோ கேசட்ஸ், ஃபிலிம் ரோல்ஸ் அதெல்லாம் எங்கே வச்சுருக்கேன்? ஃபிலிம் ரோல்ஸை டெவலப் பண்ண லேபுக்கு அனுப்பிச்சிட்டேன். அந்த வீடியோ கேசட் அது இருக்கு, பத்திரமா இருக்கு. அதான் எங்கே வச்சுருக்க? அதை நாளைக்கு சொல்கிறேன் சிவா. திரும்ப திரும்ப அதே கேட்டுட்ருக்கேன். லுக்கியர் நட்டி, ஆஸ் எ டிஎஃப்ஓ இதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ணலாம் தெரியுமா? பட் ஆஸ் எ பிரதர் நீ அதை பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். இந்த கேசட் கூட கேசட்டை கொடு. இல்ல சிவா வேண்டாம். 24 hours give me that cassette. ஐயோ 24 மணி நேரம் விடுடா. நட்டி, இது என்ன சின்ன பசங்க மாதிரி? என்ன சிவா, ஜஸ்ட் 24 hours தானே கேட்குறான், கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். நீ என்ன அவனுக்கு வக்காலத்தா? ஒரு நாள் தானே கேட்குறான். ம் சிவா ப்ளீஸ் ரிலாக்ஸ். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல், அம்மோ பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல், வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்கோ. நடுக்காட்டில் பாட்டு பாடுறேன்னு பார்க்குறியா? தலைவர் பாட்ட முடியும், அவர் பாட்டு பாடணும்னு வச்சுக்கோ, ராத்திரில புலி கூட பக்கத்தில் வராது. ஒரு கிளாஸ் காப்பி தண்ணி போடுறியாக்கு வெகு வெகுன்னு இருக்கு. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன மணி, ஒத்தையாளு
எதுக்கு ராத்திரியில் அடிவாரத்துக்கு போகணும்னு கெஸ்ட் ஹவுஸ் போகிறகாலே படுத்துட்டேன். ஏனமணி இந்த 2 கட்ட நேரத்தில் எங்கே போயிட்டு வர நீ? அது வந்து புரியுத முடியும். எதுக்கு பாலா போனால் பாறை சாவிசில் நம்பணும்ன்ட்டு நீயே காட்டுக்குள்ளார போய் உக்காவி மச்சானு தேட்டு வரியாக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ என்ற கணக்கு சரியா போச்சு. என்ற பொழப்பு தான் உன்ற பொழப்பு, உன்ற பொழப்பு தான் என்ற பொழப்பு. கற்பக மரத்தை தேட்டு வரியாக்கு. ஏழுமணி நாம 2 பேரும் சேர்ந்தே தேடுவோமா? நாம எதுக்கு தேடணும்? புதுசா வந்திருக்க ஃபாரஸ்ட் ஐயா நாளைக்கு குடும்பத்தோட கற்பக மரத்தை பார்க்க போறாங்கல்ல, அவங்க பின்னாடியே போனா பத்தாது. என்ன சொல்ற நீ? ஆமா, வானத்து மனுஷாக அந்த படம் பிடிப்பாகல, அவங்க கிட்ட அவங்க அண்ணனையும் அண்ணன் பொஞ்சாதியும் கூட்டிட்டு வர சொன்னாங்களாம். கற்பக மரத்தை காட்ட போறாங்களாம். இவங்களும் நாளைக்கு போறாங்கல்ல, இம்பூட்டு நேரம் அவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தானே வரேன். பசிக்குதுன்னு சொன்னவன் நான், பந்தி அவங்களுக்கு போடுறாங்க வானத்து மனுஷங்க. ஏனமணி நாளைக்கு நாம் 2 பேரும் சேர்ந்தே அவங்க பின்னாலேயே போவோமா? எதுக்கு? தொலைஞ்சு போகவா? அந்த கற்பக மரத்தை தேடி போன எங்கள் அக்காவையும் அக்கா புருஷனையும் தொலைச்சிட்டு நிற்கேனே போதாது, என்னையும் தொலைஞ்சு போன்னு சொல்கிறீங்களோ? அப்போ என்னை மட்டும் தொலைஞ்சு போன்னு சொல்கிறியாக்கு? இதை பாரு, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சு போறாதியா. ஒத்தையாள் நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான். பாட்டெல்லாம் விவரமாத்தான் பாடுறிய, பழவிக்காரருக்கு இது புரியாதாக்கு. ஏன் புள்ள இப்படி முடியாத? மூப்பரே, அந்த ஃபாரஸ்ட் ஐயா அவங்க சம்சாரம் அவங்க தம்பி 3 பேரும் நாளைக்கு காட்டுக்குள்ள போய் கற்பக மரத்தை பார்க்க போறாங்களாம்ல. என்ன புள்ள சொல்லுது? ஆமா, இம்பிட்டு நேரம் அவங்க பேசணும்ல கேட்டுக்கிட்டு தானே வரேன். அப்படியா? முதல்ல அவங்களுக்குள்ள ஏதோ சண்டையெல்லாம் நடந்துச்சு, உறவு போகலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். கேட்டேலா சாமி? கேட்டுக்கிட்டு தானே வரேன். சாமி, கற்பக மரத்தை காட்டுறேன்னு சொன்னீங்களா? முதல்ல நடராஜுக்கு காட்டினேன், அப்புறம் அவன் அண்ணன் அன்னைக்கு காட்டணும் சொன்னாரு. சரின்னு காட்டுறேன்னு சொன்னேன். என்ன சாமி இதெல்லாம்? மூப்பரே, முட்புறையில் செஞ்ச வெனை திரும்பிச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? புரியலையே சாமி. வெனை திரும்பிச்சுன்னா வென வி, திரும்பிச்சுன்னா தீ. விதி. கதவை தட்டுது, நான் என்ன செய்ய முடியும்? ஹாய். மார்னிங். குட் மார்னிங். சிவங்க அவர் குளிச்சுட்டு இருக்காரு. தேங்க்ஸ். என்ன இது, ரூமில் ஜன்னல் கதவெல்லாம் சாத்தியிருக்கு? ஒரு ஜன்னலையாவது திறந்து வைக்காட்டி உனக்கு பிடிக்காதே. உள்ளே உட்காந்துட்டு அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? எழுதிட்டு இருந்தேன். டைரியா? இல்லை, ஃபிலிம் ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்டா? இதே எவ்வளோ ரகசியமாக எழுதிட்டு இருக்க? ஆமாம், ரகசியமாக வச்சுக்கணும். ஏன், யாராவது காப்பி அடிச்சிடுவேன்னு பயப்படுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிவாக்கு தெரியாமல் வச்சுக்க வேண்டியிருக்கே. அட்லீஸ்ட் நான் அந்த கற்பக மரத்தை பார்க்குற வரைக்குமா அது. என்ன சொல்கிற நீ? ஆமாம் ரம்யா, இங்கே இருக்கிற கற்பக மரம், இந்த காடு, வானத்து மனுஷங்க எல்லாத்தையும் ஒரு டீப் மீனிங் இருக்குது. அப்படி என்ன மீனிங்? அது இல்லை, வேண்டாம், நான் நாளைக்கு சொல்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு அந்த கற்பக மரத்தை காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. அது வரைக்குமாவது என் வாயை கலராமல் இருங்களேன் ப்ளீஸ். என்னவோ நட்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எதுக்கு? நான் தான் இருக்கேன்ல. முதல்ல அந்த கற்பக மரத்தை பார்த்துருங்க, போதும். இருங்க 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 இருங்க, வாங்க வாங்க, எப்படி உட்காருங்க. உட்காருங்க ரம்யா, நீங்கள் தான் சரியான ஆள். எதுக்கு? சொல்கிறேன். கற்பக மரத்தை நேரில் பார்த்தீங்கன்னா என்ன வேணும்னு கேட்பீங்க. என்ன கேட்குறது? ஐயோ, எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு ஒரு மரம் இருந்தால் என்ன கேட்பீங்க?
இந்த முட்டாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு கேட்பேன். அதுக்கு கற்பக மரம் இருக்கு, அதான் தினத்தந்தி, ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி எல்லாம் இருக்குல்ல. ஆமாம், நீ என்ன கேட்ப? நான் உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும்னு கேட்பேன். யாருக்கு குழந்தை கொடுக்கறது? ஏய் சிவா, வா 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 வா, சரியான நேரத்துக்கு தான் வந்தேன். நான் உங்களுக்கு கற்பக மரத்தை காட்ட போகிறேன். அதுக்கிட்ட நீ என்ன வேணும்னு கேட்பேன். கற்பக மரத்தை கேட்கறத விட நான் உங்ககிட்ட தான் கேட்கணும். எனக்கு அந்த கேசட்ஸ்லாம் வேணும். அதுக்கு தான் ஒரு ரூன் இருக்கியா? அந்த கேசட்ஸ்லாம் தரேன் சிவா, ஆனால் அதை பார்த்தோன்னா உனக்கு ஒன்றும் புரியாது. 24 மணி நேரம் கேட்டேன், 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 12 hours தான் இருக்கு, பொறுத்துக்க. என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? உண்மையில நம்பிக்கை இருக்கு, ஆனால் கற்பக மரத்து மேலே தான் நம்பிக்கை இல்லை. சிவா, தட்ஸ் சம்திங் ஃபென்டாஸ்டிக் பட் சிம்பிள். நான் சொல்கிறத விட அதை நேரில் பார்த்தேன்னா புரியும். அப்போ ஈவினிங் சீக்கிரமாக வந்துடு, 4 மணிக்கெலாம் போகணும். ரம்யா, டிஃபன் எடுத்து வை, பசிக்குது. சிவா, என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டே இருக்க. நீ கற்பக மரத்தை பார்க்கறதுக்கு வர போறியா இல்லையா? பார்க்கலாம். பார்க்கலாமா? இவன் வருவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ரம்யா, நீங்களும் நானும் தான் போக போகிறோம். ஐயா, ஏதோ சஞ்சலத்தில் இருக்கீங்க போல இருக்கு. புதுசாக ஏதாச்சும் பிரச்சனைங்களா? காட்டுக்குள்ளே போன உங்கள் தம்பி திரும்பி வந்துட்டாருங்களா? எல்லாம் வந்துட்டான். எங்கே போயிருந்தாருங்களா? தெரியல. சரிங்க ஐயா. கோவிந்தன், ஐயா இங்கே வா. என்னங்க ஐயா? கற்பக மரத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? இந்த காட்டில் இருக்குன்றியா இல்லைன்றியா? கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு மரம் இருக்க முடியாதுங்கய்யா. அப்படி இருந்திருந்தா 20 வருஷமாக இந்த காட்டில் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். என் கண்ணில் படாமையா போயிருக்கும். என் தம்பி நேற்று ராத்திரி அந்த மரத்தை காட்டில் பார்த்தா சொல்கிறேன். அப்படிங்களா சொன்னார்? பிடிச்சிருச்சியா, பிடிச்சிருச்சு. அந்த கற்பக மரத்துக்கு இருக்கு, உங்கள் தம்பிக்கும் பிடிச்சிருச்சியா. ஐயா, என் மனசில் பட்டதை சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்கய்யா. அப்போ என் தம்பி பொய் சொல்கிறான்னு சொல்கிறியா? நான் அப்படி சொல்ல வரலைங்கய்யா. ஏதாச்சும் பிரமையாக இருக்குமோன்னு சொல்ல வந்தேன். பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்துடுறேன், அது பிரமையா இல்லை உண்மையான்னு. ஐயா, என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு என்னையும் கூட்டிகிட்டு போய் அந்த மரத்தை காட்டுறேன்ல சொல்லியிருக்கான். அப்போ தெரியும் அவன் பொய் சொல்கிறானா இல்லையான்னு. ஐயா வேணாம் ஐயா, போகாதீங்க ஐயா. நான் அந்த வானத்து மனுஷங்களை பற்றி கேள்விப்பட்டதும் அந்த கற்பக மரத்தை பற்றி கேள்விப்பட்டதும் என் மனசுக்கு என்னவோ அவ்வளோ சரியாக படலைங்க ஐயா. இதுக்கு முன்னாடி இருந்த டிஎஃப்ஓங்க மாதிரி நீங்களும் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க ஐயா. இந்த கற்பக மரம் நம்ம டிவிஷனில் தானே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க ஐயா. அப்போ அது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறது நம்மளோட வேலை தானே? ஐயா, அது வந்து நீ போ, நான் பார்த்துக்கிறேன்.
என்ன ரம்யா, ரெடியா? நான் ரெடி, ஆனால் சிவாவை தான் இன்னும் காணும். நட்டி, அவருக்கு நம்ம கூட வரத்துக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதுதான் ஆஃபீஸ்லேருந்து வராமல் அங்கேயே உட்காந்துருக்காரு. அவனுக்கு தான் இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு தெரியும்ல. முக்கியமாக என் மேலே நம்பிக்கை இல்லை. நான் ஏதோ சும்மா வளர்றேன்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ என்னையும் போவானான்னு சொல்லியிருப்பார்ல. அதுவும் கரெக்ட் தான். நட்டி, இப்போ நான் கேட்குறேன், நிஜமாவே கற்பக மரம் இருக்கா இல்லை நீ சும்மா விளையாடுறியா? இச்சையால் மயங்குவதும் விளையாட்டே, அதை இயல்பாய் மதிப்பதும் விளையாட்டே, பிச்சை எடுத்து உண்பதும் விளையாட்டே, பொல்லா பேய் போல் அலைவதும் விளையாட்டே. நட்டி, என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை ரம்யா. நேற்று ராத்திரி அந்த வானத்து மனுஷங்களை பார்த்தேன்ல, அவங்க பாடின பாட்டு தான் இது. நான் கேட்ட கேள்விக்கு இந்த பாட்டு பாடினா என்ன அர்த்தம்? இந்த பாட்டில் நிறைய அர்த்தம் இருக்கு. வாங்க வாங்க, காட்டுக்குள்ள வாங்க சொல்கிறேன். வந்துட்டான். கோவிந்தன் ஐயா, நீ ஆஃபீஸில் இரு, நான் வரேன். சரிங்க. வா சிவா, இன்னைக்கு அந்த கற்பக மரத்தை காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இவ்வளோ லேட்டாக வந்தா எப்படி? நல்லா ஏமாற்ற போகிறேன். இங்கே பாரு, நம்பிக்கை இல்லைன்னா வர வேண்டாம். இப்போ நீ என்ன வான்னு சொல்கிறியா இல்லை வர வேண்டான்னு சொல்கிறியா? இல்லை, இன்னைக்கு காலையில் நீ தானே சந்தேகமாக பார்க்கலான்னு சொன்னேன். அதான் வரியா வரலையான்னு. பார்க்கலான்னு வரமாட்டேன்னு அர்த்தமா? ஹேய், அப்போ நீ வரியா? தட்ஸ் குட். கிளம்பு, நம்ம போயிட்டு டின்னருக்குள்ளே வந்துடலாம். ஒரு நிமிஷம். இது இருக்கு சார். எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். சரி, போலமா. ஐயா, காட்டுக்குள்ள இந்த பக்கமாக எங்கே போகிறீங்க? போச்சு, போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டுட்டியா? நல்ல சகுனம் தான். சிவா, இன்னைக்கு நீ அந்த கற்பக மரத்தை பார்த்த மாதிரி தான். ஐயா, அந்த கற்பக மரத்தை தேடி நிஜமாவே காட்டுக்குள்ளே போகிறீங்களா? அப்போ நானும் வரையா துணைக்கு? வேண்டாம், இது எங்களுக்குள்ளே இருக்கட்டும், நீ இங்கே இரு. ஐயா வேணாங்க ஐயா. குண்டாத்து பக்கம் புளிங்க நடமாட்டம் இருக்குதான். ஆலை குடிக்காரங்க 4-5 பேர் பார்த்ததா சொன்னாங்க. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, எந்த புலியும் என்னால் சமாளிக்க முடியும். ஐயா, அதுக்கு சொல்லுங்கய்யா. அந்த கற்பக மரத்தை தேடி காட்டுக்குள்ளே போகிறவங்க எல்லாரும் என்ன காணா போயிடுவாங்களா? கவலைப்படாத, அந்த கற்பக மரத்தை பார்த்துட்டு பத்திரமா திரும்பி வந்தவரை இங்கே தான் இருக்காரு. அவரோட தான் போயிட்டுருக்கேன். நானும் திரும்பி வருவேன். கோவிந்தன் ஐயா, என்னை தேடிட்டு யாராவது வந்தாங்கன்னா வெயிட் பண்ண சொல்லு. நைட் டின்னருக்குள்ளே வந்துடுறேன். யார் நட்டி? சித்தார்த்தும் வருஷாவும் இன்னைக்கு வராங்களா? அவன் எப்போ வருவான்னு யாருக்கு தெரியும்? திடீர்னு வந்து நிற்பான். அதான் எதுக்கும் சொல்லி வச்சேன். அவங்கள எதுக்கு இங்கே வர சொல்லியிருக்கேன்? ஓஹோ, அவங்களுக்கும் அந்த கற்பக மரத்தை காட்டுன்னு சொல்லியிருக்கியா? சிவா, என்னோட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு ஹெல்ப் வேணுங்கிறதுக்காக வர சொல்லியிருக்கேன். வா போகலாம். போங்க போங்க, அந்த கற்பக மரத்தை தேடி எல்லாரும் காணாமல் போங்க. சொல்ல சொல்ல கேட்காம போகிறீங்க. இவங்களுக்கு என்ன போதும்? போங்க போங்க.